Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது CBSE 8th standard second chapter linear equation exercise 2.6 first sum. Solve the following equations கொடுத்திருக்காங்க. 8x minus 3 divided by 3x equal to 2 னு கொடுத்திருக்காங்க. இப்போ denominatorல இருக்கிற 3x பாத்தீங்கன்னா நம்ம RHS side கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிரலாம். இப்போ நமக்கு கிடைக்கிறது 8x minus 3 equal to 2 into 3x. 8x minus 3 equal to 2 3s are 6x. இப்போ 6x RHS side எடுத்துட்டு வந்துடலாம். 8x minus 6x equal to minus 3 RHS side வரப்போ plus 3 சேஞ்ச் ஆகும். 6x LHS side வரப்போ minus 6x சேஞ்ச் ஆகும். 8x minus 6x 2x equal to 3 x equal to 3 by 2. Next second sum 9x divided by 7 minus 6 equal to 15 கொடுத்திருக்காங்க. 9x அப்படியே வச்சுக்கலாம். டினாமினேட்டர்ல இருக்கிறத RHS side கொண்டு போய் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 15 into 7 minus 6x நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 9x அப்படியே இருக்கட்டும். 15 எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ணலாம். 15 into 7 105 minus 15 into 6 90x. இப்போ ஆல்ரெடி இங்க LHS சைட்ல 9x இருக்கு. minus 90x RHS side இருக்கு. அது LHS side கொண்டுட்டு வரலாம். அப்போ நம்மளுக்கு plus 90x சேஞ்ச் ஆகும். equal to 105. 9x plus 90x 99x equal to 105. So x equal to 105 divided by 99. இப்போ 3 ஆல டிவைட் பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கிறது 35 divided by 33. Next third sum z divided by z plus 15 equal to 4 by 9 கொடுத்திருக்காங்க. இங்க 9 வந்து நியூமரேட்டர்லயும் 4 வந்து டினாமினேட்டர்லயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 9 into z 9z equal to z plus 15 into 4. 9z equal to z plus 4 4z 15 into 4 60. 9z RHS side இருக்க 4z LHS side வரப்போ minus 4z சேஞ்ச் ஆகும். equal to 60. 9z minus 4z 5z equal to 60. z equal to 60 by 5. z equal to 12. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல 4th and 5th சம் பார்ப்போம்.